ஜோதிடம் ஓர் ஆய்வு. கோபுரம் TV.com நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பேச போகிற தலைப்பு நம்ம இந்து மதத்தில் இருக்கிற ஒரு சிறப்பை பற்றி. பல சிறப்பு இருக்கு. இந்து மதம்னாலே சிறப்பு தான். சிறப்பு இந்து மதம் வேற வேற இல்லை. சிறப்புனா இந்து மதம், இந்து மதம்னா சிறப்பு. ஏன் இது இவ்வளோ சிறப்பாக இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா கர்மா. அந்த பாவ புண்ணியங்களை பற்றி நம்மளுடைய ஆலோசனை, அந்த பாவ புண்ணியங்களுக்கு அனுசரித்து நம்ம செய்யக்கூடிய நம்மளுடைய அன்றாட செயல், இதுதான் இந்து மதத்தினுடைய தனிச்சிறப்பு. நம்ம மறு ஜென்மத்தை நம்புறோம். வேற எந்த மதமும் மறு ஜென்மத்தை நம்புறதா எனக்கு தெரியல. நம்ம மறு ஜென்மத்தில் நம்புறோம். நம்ம இந்த ஜென்மத்தில் பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல்தான் அடுத்த ஜென்மத்தில் நம்மளுக்கு நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிறப்பு இருக்கு அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. இது ப்ரூவ் ஆகாத விஷயம் இல்லை. மறு ஜென்மம் எடுத்த குழந்தைகள் போன ஜென்மத்தினை பற்றி நிறைய பேசி அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்கு. பிரகலாதனுடைய மறு அவதாரம் தான் ராகவேந்திர சுவாமி அப்படிங்கிறது இருக்குது. இப்படி நம்ம புராண கதைகள் பார்க்கும் பொழுது அந்த மறு ஜென்மத்தை பற்றின நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இப்பயுமே பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பி அப்படின்னு மேலை நாட்டவர்களும் பண்ணுறாங்க. பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பியில் முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் மறுபிறவியை பற்றி அவங்க ரிலிஜன்னு வரும்போது ஒத்துக்கல. சப்ஜெக்ட்னு வரும்பொழுது அங்கிருந்து தான் ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாரு. பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பினே ஒன்று எடுக்கிறார். அப்போ மறுபிறவியை பற்றின நிறைய நூல்கள் ஆங்கிலேயர்களும் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகுது. மறுபிறவிங்கிறது இருக்கு. அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் நம்ம செய்யும் பொழுதும் பாவ புண்ணியத்துக்கு அஞ்சுறோம். ஏன் நம்மளுடைய மதம் தனிச்சிறப்பாக இருக்குது அப்படின்னா தனியாக போய் ஒருத்தனுக்கு கிளாஸே எடுக்க வேண்டாம். நீ எப்படி இருக்கணும், நீ என்ன மாதிரி நடக்கணும், உன்னுடைய தர்மம் என்ன, நியாயம் என்ன அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு கிளாஸே எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு தியரி போதும். வாழையடி வாழையாக நம்ம பின்பற்ற இந்த விஷயம். ஒருத்தர்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு திருப்பி தரலை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் இதை மாதிரி 10 மடங்கு நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் காசுக்கு கஷ்டப்படுவேங்கிறது அவனுக்கு புரியுது. அதனால ஏமாத்த மாட்டேங்கிறான். ஒருத்தனை துன்புறுத்தினால் அந்த துன்பம் எனக்கும் வரும், என் பின்னாடி சந்ததியர்களுக்கும் வரும் அப்படிங்கிறத நம்புறதுனால என்னன்னா யாரையான துன்புறுத்தணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிக்கிறோம். இது யாரும் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கல, பண்ணக்கூடாதுன்னு நம்மளை சொல்லலை. ஆனா ஸ்வயமாவே தானாகவே ஒவ்வொரு இந்துவும் என்ன யோசிக்கிறான், பாவ புண்ணியத்துக்கு கட்டுப்பட்டு மறுபிறவியில் நம்ம இதை இதனுடைய கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியறதுனாலையும் நம்மளுடைய பின்னாடி சந்ததியர்களுக்கு இந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க உணர்றதுனாலையும் நம்மளுக்கு தவறுகள் நடக்கிறது, மனுஷனா இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் மிக 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 குறைவான நிலையில இருக்கு. இல்லை அப்படிங்கிறது கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்போ என்ன ஒரு வசதியான ஒரு தர்மம் பாருங்க. யாருமே கிளாஸுக்கு போகல. நம்ம என்ன குழந்தைங்களுக்கு தனியாக கிளாஸுக்கு அனுப்புறோமா, எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்றதுக்கு இல்லை. ஆனா வாழையடி வாழையா அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க, பக்கத்து வீட்டில் எப்படி இருக்காங்க, எங்கள் அத்தை சித்தப்பா எப்படி இருக்காங்க, என் மாமன்மார்கள்லாம் எப்படி இருக்காங்க, இப்படி பார்க்கும் பொழுது அந்த தர்மம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தானா தெரியுது. பாவ புண்ணியம் பண்ணாதரா பாவம் வந்துடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாவ புண்ணியத்தை பற்றி அவங்கள் அதிகமாக யோசிக்கிறதுனால பின்னாடி சந்ததியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியறதுனால அடுத்த ஜென்மத்தில் இதனுடைய
விளைவு நம்ம அனுபவிக்க வேண்டி வரும்ன்றது தெளிவா தெரியறதுனால இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நடத்தை எப்படி இருக்கணும்னு ஒருத்தருக்கு தனியா சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. தனி சிறப்பு அது. நீ நீயா இரு. ஏன்னா உனக்குள்ளவே தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எது பாவம் சம்பாதிக்க கூடியது, எது உன்னுடைய சந்ததியரை அழிக்கக்கூடியது, எது அடுத்த ஜென்மத்தில் உன்னை சீரழிக்க கூடியதுங்கிறது உனக்கு தெரிஞ்சு ஸ்வதர்மமாகவே உன்னுடைய ஸ்வபாவமாகவே இந்து மதத்தில் அந்த மாதிரியான எந்த வேலைக்குமே போகிறது கிடையாது, யாரையும் துன்புறுத்து கிடையாது. அன்பே சிவம்ங்கிறத புரிஞ்சுதான் அன்பு மட்டுமே செலுத்தி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்பவர்கள், மேலோங்கிய வாழ்க்கையை வாழ்பவர்கள் இந்துக்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை எதையும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.